ஸ்தோத்திரமாண்டவரே துதிக்கிறோம். இந்த நல்ல மாலை வேலைக்காக, இந்த மாதத்தில் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடந்த 6 மாதங்களும் எங்களை யாவரையும் கண்மணியைப் போல கர்த்தர் பாதுகாத்து எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளுக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்ததாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீதியின் கரத்தினாலே எங்களை பிடிச்சி தாங்குநீர், தப்புவித்து வழி நடத்துகிற அதுக்கு நன்றி செலுத்துகிறேன் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் ஊழியத்தில் சார்ந்து இந்த ஊழியத்திற்கு நீங்கள் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்திலும் ஆஸ்வதிக்கிற ஆண்டவர். இவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவரே, இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் நாமத்தினாலே. ஆண்டவரே, நாம் மையப்படுவதாக நாட்களை வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஆஸ்வதிங்க, தேவ பிள்ளைகள் ஆஸ்வதிங்க. இன்னும் வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சோபத்திரமாய் கர்த்தர் அழைத்து வரும்படி அதை ஜெபிக்கிறேன் நாமத்தினாலே. 6 முடிவில் ஒவ்வொரு பகுதியும் ஆசிர்வதிங்க. ஒரு சில பாடல்களை ஆசிர்வதிங்க, அல்லது செய்திகளில் ஆசிர்வதித்து கொடுங்க. வார்த்தைக்காக காத்திருக்கிறோம், வார்த்தையை பேசுங்க. அதே போல் ஆண்டவரே, நாட்களில் இந்த முதல் நாளில் ஆண்டவரை கம்யூனிட்டி சர்வீஸ்க்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசிர்வதித்து கொடுக்க ரெண்டு செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியும் நம்முடைய கர்த்தர் கொடுக்கிறோம். நீர்தாமே வழி நடத்துகிறார், ஆசிர்வதிப்பார். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஒரு சில பாடல்களை நம்ம தெரிந்த பாடலை பாடுவோம். பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துமாக. என் பாத்திரம் நிரம்பி வடிகிற பாடலை நான் பாடி எல்லாம் தெரிஞ்ச பாடல் தான் நினைக்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வடிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நான் போகும் இடமெல்லாம், நாம் போகும் இடமெல்லாம் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. ஆனந்த தைலம் நானே, உளம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, உளம்பலுக்கு எதிரானே. துதி உடை போற்றிடுவோம், சாம்பல் நீக்கிடுவோம். துதி உடை போற்றிடுவோம், சாம்பல் நீக்கிடுவோம். அலங்காரமாக்கிடுவோம், சபையை அலங்காரமாக்கிடுவோம். அலங்காரமாக்கிடுவோம், சபையை அலங்காரமாக்கிடுவோம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும்
நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம் ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம் ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு. காயங்கள் ஆற்றிடுவே, கட்டுகள் அவிழ்த்திடுவே. காயங்கள் ஆற்றிடுவே, கட்டுகள் அவிழ்த்திடுவே. விடுதலை பறைசாற்றுவே, நான் விடுதலை பறைசாற்றுவே. எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியிருந்ததுல அவருடைய வார்த்தை உள்ள வர வர இந்த மண்பாண்டம் இதையும் அதிசயப்பட்டு பூரிக்கும்படிக்கு கர்த்தருடைய அந்த பவர் நம்மளை இதையும் பூரிக்க பண்ணும். எப்பெல்லாம் அந்த வார்த்தை உள்ள வசனம் வந்து நிறைவேற 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 ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம் உண்டாயிருக்கு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே. திரு இரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று மீட்கப்பட்டே. திரு இரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே. திரு இரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்றே மீட்கப்பட்டே. திரு இரத்தத்தால் அழகையின் வெளியில் நின்று. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே. திரு இரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று மீட்கப்பட்டே. திரு இரத்தத்தால் அழகை பிடியில் நின்று. என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். திரு இரத்தத்தால் அழகையின் விழியில் நின்று மீட்கப்பட்டேன். திரு இரத்தத்தால் அழகையின் விழியில் நின்று. போர்க்கவசம் என் தலைக்கவசம் இயேசுவின் திரு இரத்தமே. போர்க்கவசம் என் தலைக்கவசம் இயேசுவின் திரு இரத்தமே. தீயாவியும் என்னை அணுகாது, தீங்கிழைக்க முடியாது.
தீயாவியும் என்னை அணுகாது, தீங்கிழக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். திரு இரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று மீட்கப்பட்டேன். திரு இரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். திரு இரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று மீட்கப்பட்டேன். திரு இரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று. அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் கல்வாரி சிலுவையிலே நம்மளுக்காக எல்லாவற்றும் சுமந்து தீர்த்தவர் தன் சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார். இனி நம்மளுக்கு ஒருவனும் கரையும் கொடுக்கறதுக்கு பூமியில் கால் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்வதாக இருக்கிறார். நம்மளை உளையான சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். பாவ சேற்று, உளையான சேற்றில் எடுத்து இன்னைக்கு கண்மலை மேலே நம்மளை நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா மனுஷனுடைய சூழ்ச்சிக்கும் அவனுடைய அம்புக்கும் விலைக்கு நம்மளை பாதுகாத்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஓ ரிவரஹட துரமென ஹலபர ஜலபரோ ஈரிரலஹலஹட மடதுரணி மெனஹலபரபரபோ. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்காரச் செய்தி. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்காரச் செய்தி. உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினி கழுவினி காத்தும் வருகிறீ. தூக்கினி கழுவினி காத்தும் வருகிறீ. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்காரச் செய்தி. உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினி கழுவினி காத்தும் வருகிறீ. தூக்கினி கழுவினி காத்தும் வருகிறீ. ஹல்லேலூயா. அவர் உளையான சேற்றில் உழன்ற போது கூட நம்மளை தூக்கி எடுக்கிறது அவனுக்கு சரியான வழியில் நம்ம போகலை. அவர் நம்ம திசை திருப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ போகக்கூடிய பயணம் இதில் ஒரு பாதை இல்லாத இடத்துல நம்ம போனோம்னா நம்ம பயணம் போய் சேர முடியாது. சரியான அட்ரஸ் இல்லைன்னா பயணம் போய் சேர முடியாது. சரியான வாக்குத்தத்தம் இருந்தால் தான் அவருடைய அன்பை சுதந்திரிக்க முடியும். வார்த்தை என்றது அபிஷேகம் இல்லைன்னா அவரை யாருமே கண்டுகொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அழைச்ச தேவன் உளையான உலக காரியங்களிலிருந்து நம்மளை வேறு பிரித்து நீ கண்மலை மேலே அமர பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். சொல்லுங்க. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம்
தந்தவரே நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டேன். புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டேன். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். பொது வாழ்வு தந்தவரே, பொது துவக்கம் தந்தவரே, பொது வாழ்வு தந்தவரே, பொது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டேன். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டேன். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டேன். புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டி. நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோமே. நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். அவர் பிள்ளைகளை நம்மளை ஜனிப்பித்ததுனால அவர் மறக்க மாட்டார். நம்ம நினைக்கிறோம் இந்த பூமியில் எத்தனையோ கோடிக்கணக்கான மில்லியன் ஜனங்கள் இருக்காங்களே, இதில் ஏதோ நான் கடையாந்தில் இருக்கிறேன், அவர் எப்படி என்னை பார்ப்பார் நீங்கள் நினைக்கலாம். அவர் சொல்கிறார், உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கேன். இல்லையா, உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் மகளே மகனே, பயப்படாத, நான் உன்னை அனுதினம் விசாரிக்கிறவர் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இதெல்லாம் நீ குறைவி இருக்கியோ, இந்த 7வது மாதத்தில் உன் நிறைவாக்க நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோமே. நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். எப்பொழுதெல்லாம் மனசுக்குள்ள ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அவர் நம்முடைய வார்த்தையில் ஜெபத்தையும் வார்த்தையும் கேட்குறதா இருக்கிறார். ஏன்னா அந்த உள்ளத்தின் ஆழத்தில் வர்றது அவருக்கு தெரியும்.
இந்த உதட்டிலேருந்து வர ஜபத்துக்கும் அந்த இந்த நாசில் இங்கேருந்து வர ஜபத்துக்கும் இந்த அடிவயத்திலேருந்து வர ஜபத்துக்கும் ஒரு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும் அவன் கூப்பிட்டு வந்தான்னா கொஞ்சம் தாமமாக இருக்கும். ஆனால் அப்படி கூப்பிடலையே, தாவீதின் குமாரனே இறந்தும் அந்த சத்தம் எங்கே வந்துச்சுன்னா அடிவயத்திலேருந்து வந்துச்சான். ஏன்னா அவனுக்கு அந்தளவுக்கு தாகம் இருந்திருக்கு. அவர் நம்மளை சுகப்படுத்த அவரால் முடியும், கடந்து போயிட்டாருன்னு சொல்லி மெதுவாக எப்படி கூப்பிட்றது, என் ஜீவனை கூட நான் நினைச்சுக்கிறேன் அப்படி பேச போகிறேன். உள்ளத்தில் ஆழத்தில் இந்த தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொன்னபோது அவர் அப்படியே நின்று திரும்பி பார்த்தாருன்ற வசனம் சொல்லு. அல்லேலூயா. எத்தனை மக்கள் கூட்டம் அப்படியே மோதி போய்கிட்டு இருக்கு, அலமோதி போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கெல்லாம் பேசி பாருங்கள், இந்த கீழே நிற்கிற இந்த பேசுகிறவங்க நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் நம்மளுக்கு. ஆனால் அவ்வளோ ஜனங்கள் போகிறாங்க. ஆனால் அந்த பர்த்திமி என்ன செய்கிறான், கண் கூட யார் தொட்டு கேட்குறான், ஒருத்தனா யார் போகிறதுன்னு கேட்குறான். எல்லாரும் சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவன் குருடன், இவனுக்கு போய் என்ன பதில் சொல்ல அப்படின்ட்டு அப்படின்னு போகிறாங்க. அதில் ஒரு மனுஷன் என்ன சொல்கிறான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகிறாரு அப்படின்னு. இயேசுவா போகிறாரு அப்படின்னு சொன்னால் இயேசுவேஜிலையும் கூப்பிடலையே. அவருடைய நாமம் என்ன அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் நாமம் என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் எப்படி கூப்பிட்டான்னு நிற்பார்னு அவருக்கு தெரியும். அதனால தான் ஜெபத்தில் கருத்தாய் வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வசனத்தை பிடிச்சி ஜெபிக்கும் போதே இந்த வசனம் எழுதியிருக்குது, இந்த வசனம் சொல்லியிருக்குது, எனக்காகத்தானே எழுதியிருக்கீங்க, இது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி எந்த ஒரு மனுஷன் வசனத்தில் கைகளை வைத்து அவன் கேட்குறானோ அவனுக்கு அது அருளப்படும் என்று சொல்லுவான். அவன் சொன்னால் இயேசு கிறிஸ்து பிறக்காத முன்னாலே பிறந்த ஒரு முதிர் வயதில் ஒரு பர்த்திமியே குருடன். இயேசு 30 வயசில் ஊழியம் செய்ய வந்திருக்கிறாரு. அவரோட வயசு 30 வயசாயிருச்சு. அவன் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரியும் இது தாவீதின் வம்சத்தில் வந்த ஒரு கொம்பு, ரட்சணியத்தின் கொம்பு, இந்த கொம்பு ஒளியாக போகுதா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு அலைபாய்ந்த உடனே அவன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்னேன். அந்த நாமம் தரிக்கப்பட்டான். அப்படியே திரும்பி நின்னாருங்க. அவனுக்கு சுகம் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எப்படி கூப்பிட்றோம், இயேசுவேன்னு கூப்பிட்றோமா? கூப்பிட்டா ஆண்டவர் நாமத்தினால வர்றேன், பிதாவே உங்களுடைய நாம ரட்சணித்து கும்பினி உங்களுடைய மகனாக இயேசு நாமத்தில் உங்களை வருகிறான்னு சொல்லும்போது அந்த ஜெபத்தை கர்த்தர் பதில் கொடுக்குறதா இருக்கிறார். அதனால சொல்கிறார், கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். யாருக்கும் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காத தேவனே கிடையாது. ஆனால் கேட்குற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. அல்லேலூயா. அந்த விதத்தை பொறுத்து தான் கர்த்தர் கேட்பார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். அவருடைய வார்த்தை எப்படி மோசே போய் நியாயப்பிரமாணங்களை கற்பலையில் எழுதி வாங்கிட்டு வந்தார். ஆனால் அதில் ஒன்றும் விசேஷம் இல்லை. அவரே வந்து உடைச்சிட்டார், மோசையை உடைச்சிட்டார். ஏன்னா கீழே ஜனங்கள் செஞ்ச அக்குறுபத்தை பார்த்தோன்னா அவருக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. எதுக்கு இருந்து கற்பனை உடச்சி போட்டார். மறுபடியும் மோசையை கூப்பிட்டு அவர் எழுதினார். அல்லேலூயா. அவர் கையால் எழுதினார். மையால் எழுதப்பட்டுச்சு. திருப்பி புதிய ஏற்பட்ட ஒவ்வொரு இதையும் கையால் எழுதினார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன் பார்த்தீங்களா? அது சொல்லப்பட்டிருக்கு வசனம் அப்படியே அவர் அழகான அந்த பாடலோடு இருக்குது. என் இதய பலகையிலே எழுதிடும் வார்த்தை, என் இதய பலகையிலே எழுதிடும் வார்த்தை, கையால் அல்ல மையால் அல்ல உன் கையாலே, மையால் அல்ல உன் கையாலே எழுதிவிடும் ஏங்குகிறேன், எழுதிவிடும் ஏங்குகிறேன். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். சொல்லுங்க. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையாமே. புதிதாக்கும் பரிசுத்தரே,
புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா, உடைத்துவிடும் உருமாற்றும், உடைத்துவிடும் என்னை உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறோம், நான் இன்னும் சோதனைக்குள்ளே இருக்கிறேன் பிரதர், நானும் 10-20 வருஷம் 30 வருஷம் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன், எங்கள் அப்பா போகிறாங்க, அம்மா போகிறாங்க, தாத்தாலாம் போயிட்டாங்க, நானும் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கேன், ஆனால் இன்னும் என் ஜெபத்துக்கு சரியான பதில் கிடைக்கல. ஏன்னா உன்னை கர்த்தர் உழுக நினைக்கிறாரு, உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறார். ஒரு நிலத்தை உழுதாத்தான் விதையை போட முடியும். சின்ன சின்ன பாடு உபத்திரத்தில் நீ தாங்கி, இந்த பாடு இந்த உபத்திரத்தை கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், என்னை கொண்டு வருவான்னு என்னைக்கு நீ தைரியமாக பேசுகிறையோ அன்னைக்கு அந்த விதையை போடுவார். ஹல்லேலூயா. இப்போ இந்த நிலம் என்னச்சு பண்படுத்தப்பட்டுருச்சு, இனி பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த உழுகும்போது அந்த பாறை தட்டுச்சுன்னா அந்த இடத்துல வேறு விதை போட முடியாதுல்ல. இன்னும் ஒரு கல்லான ஒரு பாறை இருக்கும், எப்படி கடினமான பாறை, எப்படி நான் சீக்கிரமாகலாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு அப்படின்னு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. சர்ச்சுக்கு போவோம், எல்லாம் செய்வோம், விசுவாசிக்க போட்டு அவங்களால முடியாது. அநேகர் இன்றைக்கி கோடிக்கிற மக்களை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஏன்னா கற்பாறை போல் அந்த இதயம் கடினமாக இருக்கும். அங்கே எப்படிங்க தேவன் விதைக்க முடியும்? அந்த இதயம் சதையான இதயம் மாறணும். ஹல்லேலூயா. மாறினா தான் அவர் நம்மளை பண்படுத்தி பயன்படுத்த முடியும். எப்பயுமே அந்த மண் அப்படியே அந்த கலப்பை வச்சு உழுகும்போது அப்படியே விரிஞ்சு கொடுத்துட்டே போகும். ஹல்லேலூயா. அது பிறகு என்ன கழிச்சு போய் என்ன சொல்லுவாங்க, தண்ணீர் பாய்ச்சிட்டு அந்த விதையை அந்த மேலே ஊனிகிட்டே வருவாங்க. அது பிறகு ஒரு வாரம் கழித்து 10 நாள் சொன்னால் அந்த கடலை, கிழங்கு, கொடி வகை பார்த்தா அப்படியே அழகாக அந்த இலைகள் விரும்பி அழகாக பசுமையாக இருக்கும் காட்சிகள். ஹல்லேலூயா. அது ஒப்பு கொடுக்குது. அந்த நிலம் என்னைக்கு இந்த சரீரம் என்னைக்கு அவர்களும் அடங்கி ஒப்பு கொடுக்குறதோ அன்றைக்கி உள்ளே இருக்கிற மனசில் புதிய அபிஷேகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் சொல்லிருக்கு, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா. ஒப்பு கொடுங்க. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, உடைத்துவிடும் உருமாற்றும், உடைத்துவிடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. அடுத்த வசனம் சொல்வது, அப்பாவை அறிந்திடனும் வெளிப்பாடு தாருமையா. வேதத்தை படித்தா மட்டும் போதாது, அதை அசை போடணும். இங்கே ஏன் இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, ஏன் சொல்லப்பட்டிருக்கு? எனக்காகவே சொல்லப்பட்டிருக்கு. நீயும் உன் பிள்ளையிலும் வளர்வீர்கள், உன் பந்தி சுற்றிலும் உன் பிள்ளை ஒளிமர கன்று வளர்க்கப்படுவோம். ஏன் எழுதியிருக்குன்னா, அப்போ நானும் என் மனைவி என் பிள்ளைகளையும் என் கண்கள் காணும், இஸ்ரேலுக்கு சமாதானம் எருசலேம் மகளிர் காண்பான் எழுதியிருக்குதே. ஹல்லேலூயா. அப்படி சொல்லும்போது நம்ம மாத்திரமில்ல, நம்முடைய பிள்ளைகள், மகன் மருமகன் பேரப்பிள்ளையுடைய பிள்ளைகளை நீ பார்த்து அனுபவிக்கும்படிக்கு, ஹல்லேலூயா, உன் பிள்ளைகளை காணும்படிக்கு உன் ஜீவ நாட்களை கத்தரக்கூடிய அந்த ஜீவ நாள் கூட என்ன காரணம்? இந்த வார்த்தை என்ற வெளிச்சம் உள்ளே வரும்போது அவனுக்குள்ளே எப்பயுமே பிரசன்ஸ் இருக்கும். இந்த உள்ளே இருக்க அவைகள்லாம் சோர்ந்தே போகாது, எப்படி முழு ஸ்ட்ரென்த் இருக்குதும், கவலைப்படாது, பயப்படாது. அப்போ எதுவுமே என்ன செய்யும்? எவரடி ஃபுல் சார்ஜ் இருக்கும்போது பவர் க்ளீனாக இருக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்குது. அப்பாவை அறிந்திடணும். ஹல்லேலூயா. அறிந்திடணும். வெளிப்பாடு அவர் தரணும். அவர் வசனத்தை பேச 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 அந்த வார்த்தைக்குள்ளே வெளிச்சத்தை வெளிப்பாடு கொடுப்பார். அப்போ நம்ம அறியாது நம்ம வாழ்க்கை எப்படி ஒரு வெளிச்சத்தை கணிச்சு எப்படி நம்ம வாழ்க்கை இவ்வளோ செழிப்பு வந்துச்சு நம்மளுக்கே தெரியாது. அந்த வெளிப்பாடு அவர் தாங்க கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்பாவை அறிந்திடனும் வெளிப்பாடு தாருமையா, அப்பாவை அறிந்திடனும் வெளிப்பாடு தாருமையா, மனக்கண்கள் ஒளி பெறனும், மனக்கண்கள் ஒளி பெறனும், மகிமையின் அச்சாரமே, மகிமையின் அச்சாரமே. அப்பாவை அறிந்திடணும்னா ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். ஆண்டவரே இன்றைக்கி என்னோட பேசும், இந்த வார்த்தையில் என்னோட பேசுகிறீங்க, நன்றி ஆண்டவர் சொல்லி அவர்கிட்ட அனுதினமும் அதில் போக போக உங்களுடைய எதையும் என்ன செய்யும்? மறுரூபமாக்கப்படும்.
கல்லானதை உடைத்து சதையான இறுதியை கொடுத்து உங்களை பண்படுத்தி பயன்படுத்தி அடுத்து அவருடைய பிரசன்னத்தை நீ அறிந்து கொள்ள முடியாது அப்பாவை அறிந்து கொள்ள செய்தவர் பாருங்கள். மனக்கண்கள் ஒளி வீசும் மலையிலேயே உள்ள ஆவி மனசை துள்ளிக்கிட்டே இருக்கணுங்க. ஆவியில் அந்த பிரசன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலப்பக்கத்தில் 10000 பேர் விழுந்தால் அது உன்னை அண்டுகாது எழுதியிருக்குது. இந்த சின்ன பிரச்சனை என்ன செய்ய முடியும்? என்னை துதிக்க விடாமல், ஜெபிக்க விடாமல், வேதம் வாசிக்க விடாமல் நீ யார்ரா நீ? அல்லேலூயா, நீ யார்? அப்பாட போ சாத்தானே. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லலையா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், பூரா பொடி ஆக்கி போடுங்க. என்ன ஆவியில் நீ பேசுகிற? அப்பாட போ சாத்தானே. நான் நினச்சா தூதர் இறக்க மாட்டாரா? நீ என்னடா கத்தி தூக்கிட்டு வர? அப்பாட போ சாத்தானே. ஏன்னா அவர் மைண்டு டச் குழப்புறதுக்கு பேதுரு சொன்ன வார்த்தைக்கு அப்பாட போ, பின்னாட போ சாத்தானேன்ட்டு. எப்போ நம்மளுக்கு கர்த்தருக்கு விரோதமாக சிந்திக்கிறதுக்கு விரோதமாக ஆவிகள் எழும்புதோ உலக சிந்தனைகள் அப்பயே அத்து எரிஞ்சிடணும். அப்போ தான் அந்த மனக்கண்கள் ஒளி பெறணும். அல்லேலூயா. அது வரைக்கும் நம்முடைய கண்கள் தான் பார்க்கும். மனக்கண்கள் எப்போ ஒளி வீசும்? வசனம் உள்ளே போன பிறகு ஒளி வீசும். நம்மளை அறியாதையே ஒரு தில்லு வருங்க, ஒரு சந்தோஷம் வருங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்ளுங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கூட நான் ஒரு சின்ன சாட்சி சொல்லிக்கிறேனே. அருள்மணி அம்மாட்டே இப்போ ஒரு 1/4 மணி நேரம் பேசுகிறேன். உங்கள்கிட்ட சொன்னேன்னா பேசினேன். அவங்க சின்ன பொண்ணு வந்து அகஸ்டி வந்து பூனேயில் இருக்குது, இங்கேயோ நாட்டில் இருக்குது, பஞ்சாபில் இருக்குது. பேங்களை மாற்றிட்டாங்க. அப்போ இங்கேருந்து ஜாமான்லாம் கொண்டு வந்ததுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு துணி வைக்கல ஜாமான்லாம் கொண்டு வந்து ரொம்ப பாரத்தோடு இருந்தாங்க. அப்போ அன்றைக்கி வந்து என்னை ஜெபிக்க வந்தப்போ போகிறாங்க ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. போகிறதுக்கு ஒரு வாரம் ஜெபம் பண்ணி ஒரு வருஷம் தான் ஆண்டவர் கொடுத்தாரு. பைபிள் இருக்க வருஷம் தான், நான் ஒன்றும் புதுசாலாம் ஒன்று சொல்லலை. சிஸ்டர், கர்த்தருக்கு பயப்படுறோன்னு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்க எழுதியிருக்குதே அப்படின்னு சொன்னேன். ஆமாம் பாஸ்டர், நானும் கர்த்தர் போய் அவனும் ஜெபம் பண்ணுவா, அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும், தைரியமாக அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார். இப்போ சொல்கிறாங்க உண்மை தான் பாஸ்டர் அப்படின்னு சொன்ன வசனம். அங்கே ஒரு முதிர்ந்த வயதானவங்க ஐஸ்வர்யவான அவங்க பணக்காரங்க. என் மகன் அந்த ஸ்பாட்டுக்கு போனோன்னா அந்த ரூம் சாவியிலேருந்து அவங்க இருக்க எல்லா பொருளையும் அவங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டு வாடகை எதுவுமே வேண்டாம், நீ யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டு அந்த வீடு பொருள் எல்லாமே கையில் கொடுத்து போயிட்டாங்க. இன்றைக்கி அவள் சாப்பிட துணி துவைக்க செய்ய எல்லாமே ஏசி மாதிரி கூட இருக்குது பாஸ்டர். அந்த வசனம் எப்படிலாம் நிறைவேறுக்கு அப்படின்னாங்க. நான் சொல்லலைங்க, வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுத்த நம்பிக்கை உண்டு. மனவாளம் பிரதர், நீ கர்த்தரை பயப்படுத்த நம்பிக்கை உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். வாழ்நாளாம் மகிழ்ந்து கனி வரும்படி. இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன செய்ய போகிறோம்னு? பயப்படாதீங்க. அவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறா இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கொளுத்த கன்றுகளை போல வளர்வாங்க. உங்களை எது அதிசயப்பட்டு பூரிக்கும். வாக்குத்தத்தம் சொன்னவர் நம்பத்தக்கவர். அல்லேலூயா. அப்பாவை அறிந்திடனும் வெளிப்பாடு தாருமையா. சொல்லுங்க, அப்பாவை வெளிப்பாடு தாருமையா. மனக்கண்கள் ஒளி பெறனும், மனக்கண்கள் ஒளி பெறனும். மகிமையின் அச்சாரமே, மகிமையின் அச்சாரமே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்ற ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்ற ஆனவரே. என் இதய பலகையிலே எழுதிடும் வார்த்தை. ஆமென். என் இதய பலகையிலே எழுதிடும் வார்த்தை. மையால் அல்ல உன் கையாலே, மையால் அல்ல உன் கையாலே எழுதிடுமே ஏங்குகிறேன், எழுதிடுமே ஏங்குகிறேன். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவி ஆனவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. எப்பயுமே வசனத்தை மட்டும் யார் மூலம் பேசுறதுக்கு பயப்படவே கூடாது. சவுளை பவுலை அழைத்தார் கர்த்தர். இஸ்ரவேல் ரோமர்கள்லாம் ரொம்ப நெருக்கினாங்க. ரோமன் ராஜாவுக்கு உண்டாக போய் பதில் சொல்லணும். நீ வந்து இஸ்ரவேலுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்லி
அந்த ராஜா குவித்த போது அவனை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. கைதியாக கப்பல் ஏறார் பவுல். இல்லையா? ஏன்னா நாளைக்கு ராஜாவுக்கு முன்னால் போய் நின்று பதில் சொல்லணும். நீ எப்படி ரோமர் அப்புறம் இஸ்ரேலை மாற்றி பதில் சொல்லி ஆகணும். இவர் கைதி செய்யப்பட்டு கொண்டு வரார். அப்போ பவுல் நாணவான்ங்க, ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்ய சம்பளர்வான், அவ்வளோ ஆசீர்வாதம் இருந்துச்சான். அந்த ஐஸ்வர்யம்லாம் அவனுக்கு ஒன்றுமே உதவி செய்யலை. நாணம் இருந்துச்சு. அவன் பேசி தப்பிக்கலை. கைதியாக கப்பல் ஏறிட்டார். கப்பல் கடல் கொந்தளிக்குது, தூக்கி தூக்கி அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, கப்பல் முழுகிற மாதிரி வருது. எல்லாம் நினச்சாங்க இந்த மனுஷனை ஏற்றிட்டு வந்துட்டோம், அதனால என்ன செய்ய போகிறோம், நான் சாப்பிட்றோம் இல்லை. கப்பல் இருந்து எல்லாம் தூக்கி எறிகிறாங்க. மறுபடியும் கப்பல் என்ன செய்யுது, அந்த தடுமாறுது, கடல் கொந்தளிக்கு தேவைப்படுது. அப்போ எல்லாம் மறித்து போகிறோம், நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பேச முடியாது, நாளைக்கு ராயனுக்கு முன்பாக நிற்கணும்னு சொல்லி என்னை கத்த சொல்லியிருக்கிறாரு. அவன் முன்னால் அவையை மட்டும் பேச வேண்டியிருக்கு, எனக்கு வேலை இருக்குது. இந்த சேதனை ஒன்றே படுத்தாடா அப்படின்னாரு. இந்த கடலும் இந்த கொந்தளிப்பு என்ன ஒன்று படுத்தாது, நாளைக்கு ராயனுக்கு முன்பாக நிற்கணும். தேவனுடைய அனுக்கிரகம் இது, எனக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நான் நின்னே ஆவேன், அது வரைக்கும் என் ஜீவன் இங்கே இருக்கும், ஒன்றிட சேதப்படுத்த தைரியமாக பேசினார். சொல்லி முடித்து அந்த செகண்டில் பார்க்குறோம், அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், கடல் அமைதியானது. இயேசு நாமத்தில் பேசினார். தேவன் சொன்னார், நீ போ ராயனுக்கு முன்னாடி அங்கே பேசணும், நாவல் அருளப்படும் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லி அனுப்பின பிறகு இந்த கடலை சேதப்படுத்தி என்ன முனிங்கிருமா? அப்படி பேசணுங்க வசனத்தை. 1000 சூழ்நிலை வரட்டுமே, தைரியமாக பேசணும். 1000 துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கில்லையே, அரணும் கோட்டையும் அவர் அத்தனையும் தகர்த்திடுவா. சொல்லுங்க. 1000 துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கில்லையே, அரணும் கோட்டையும் அவர் அத்தனையும் தகர்த்திடுவார். எந்தன் இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். அல்லேலூயா. அவர் மறக்க மாட்டாருங்க. அவர் மறந்து போகிறதுக்கு மனுப்புத்திறன் இல்லைங்க. உங்களோட தாயின் கருவில் உருவாக்கும் போது உங்கள் வித்த கருவில் வச்சது அவர் தாங்க. அவர் எப்படிங்க மறப்பார்? மறக்க மாட்டாருங்க. உன் தகப்பன் தாய் உன்னை மறக்கலாம், நான் மறக்க மாட்டேன். அல்லேலூயா. அதனால் இன்னொருத்தர் பக்தன் பாடி இருக்கிறார், தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லை. இந்த பக்தாடி பாடுறானா, தாவீது சொன்னார், என் தாயின் துக்குணத்தில் நான் கர்ப்பத்தில் என்ன பிறந்தேன், நான் பாவத்தில் பிறந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பாவத்தை நீக்க முடியாத புதிய ஏற்பாட்டில் எல்லா சாபனையும் கர்த்தர் விளக்கிறாரு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினே. எப்படி? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினே, அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினே, தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ எப்பயுமே அது வெறுக்கிற தேவன் கிடையாதுங்க, அரவணைக்கிற தேவனுங்க. கத்தரிட போனால் அடிப்பார், என்னை கண்டிப்பார். யார் சொன்னாங்க? நீ இருக்கிற வண்ணமாகவே என்னிடம் வாழ்றார். எப்படி? நான் சேட்டைக்காரண்டவரே, சரி வா நான் பார்த்துக்கிறேன். நான் நீதிமானவரே, சரி வா நான் பார்த்துக்கிறேன். அந்த பாவியான மனுஷன், வாடா நான் பார்த்துக்கிறேன். என்னிடம் வருகிறேன், நான் புறமை தள்ளுவதில்லை. எங்கெங்கே புதுப்பிக்க முடியும்? உலகத்தில் புதுப்பிக்க முடியாது. நம்மளை அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்குறவன் தான் ஒரு மனுஷன் தான் புதுப்பிக்க முடியும். அவன் இதை தான் மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. அந்த மறுரூபமாக்கப்படுறதே இந்த ஸ்தலம் தான். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் தான். இதை விட்டு நீங்கள் எங்கே போங்க, நீங்கள் போய் கவுன்சிலிங் எடுங்க, வெளியே வரும்போது பிரச்சனையோட வருவோம். ஆனால் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரே தேவனை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் கலங்காது இருப்பீர்களாக. அல்லேலூயா. உங்களுடைய இதையும் அதிசயப்பட்டு பூரிக்கும்னு சொல்கிறார். கண்களை முடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆராதனை கொடுத்த நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்குரிய 2 வசனம் சொல்லுவது. இன்றைக்கி இந்த மாதம் முதல் நாள், இந்த 6 மாதங்களில் நீர் எங்கள் கண்ணின் மணியை போல கர்த்தர் பாதுகாத்து, உங்களுடைய வார்த்தையினால் அபிஷேகத்தை அலங்கரித்து,
ஆண்டவரே நீர் எப்பேற்பட்ட தேவன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த 6 மாதங்களும் ஒருவேளை நாங்கள் வருத்தப்பட்டு அந்த பாரத்தை நாங்கள் சுமப்போமானால், நீங்கள் சொல்கிறீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகனே மகளே என்னிடம் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறீங்க. ஏன்னா கர்த்தரிடத்தை வரும்போது அந்த வருத்தப்பட்டு சுமக்கிற எல்லா பாரங்களும் பிரச்சனைகளும் அவர் எடுத்துகிட்டு நம்மளுக்கு லகுவான காரியத்தை கொடுக்குறார், லேசான காரியத்தை கர்த்தர் கொடுக்குறார். என்னிடம் வருவரை நான் புறமை தள்ளுவதில்லை என்ற வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எந்த மனுஷனும் பிரகாசிக்க என்னாலே முடியும்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், பயப்படாதீர்கள். எப்பேற்பட்ட வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் நாமும் இன்றைக்கி அநேகர் நம்ம பாக்கியவான்கள். இன்றைக்கி அநேகர் வார்த்தை சரியான வார்த்தையை கேட்காதபடிக்கு அவங்க செவிகள் அடைக்கப்பட்டு உலகம் போன போக்கிலேயே அவங்க போய்கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை காரியங்கள். நீதிமான் மரித்து போகிறான், அவனை விசாரிக்க ஒரு நலங்கைக்கு ஒருவனும் இல்லை. நல்லவன் கடந்து போகிறான், அவன் நலம் விசாரிக்க ஆள். இன்றைக்கி இன்றைக்கி எத்தனை விசுவாசிங்க வார்த்தை இருக்குது, அவங்கள ஹேர் எடுக்க முடியாமல், அவங்கள விசாரிக்க முடியாமல் எத்தனை தாய்மார்கள் இன்றைக்கி வீட்டில் தனிமையாக இருக்காங்க, அவங்கள ஹேர் எடுக்க அன்பு செலுத்த ஆள் இல்லாமல். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எவ்வளவு அன்பிலும் பிரதான அன்பும் உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே. அப்பேற்பட்ட வார்த்தை எத்தனை சகோதரிகள் தனிமையில் இருந்து யாராவது நம்மகிட்ட அன்பாக பேச மாட்டாங்க, யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, யாராவது வார்த்தையை கொடுக்க மாட்டாங்களா, காத்திருக்கிறாங்க. இன்றைக்கி அதை அறிகிற ஒரு நீதிமான் ஒருவனும் பூமி இல்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நீதிமான் ஒருவனும் இல்லை. உங்களுடைய கண்கள் ஆண்டவரே இன்றைக்கும் இந்த பூமியில் மனுபுத்திர நோக்கி கொண்டு தான் இருக்குது ஆண்டவரே. யாராவதும் என்னுடைய விருப்பத்தை செய்ய மாட்டாங்களான்னு பார்க்குறீங்க. ஆனால் தாவீது அதை செஞ்சார். அநேக காயப்பட்டவன் கண்ணீரோடு இருக்கிற அரவணைத்து கொண்டாருன்ற வசனம் சொல்லுது. அதனால தான் சொன்னீங்க தாவீது இதயத்துக்கு ஏற்றம்னு சொன்னீங்க. நீங்கள் எப்படி எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறீங்களோ அதே போல் நேசிக்கிற ஒரு மனசு வரணும் ஆண்டவரே. அவங்க பணக்காரங்கள் ஏழைகள் இவங்க அப்பேற்பட்ட அதெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய ஆத்துமா, நீங்கள் கொடுத்த விலையேற்பட்ட ஆத்துமா உங்களில் இருக்குது. அவங்க நேசிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்க ஆண்டவரே. நீதிமான் மரித்து போகிறான், அவன் நினைவில் வைக்க ஒருவரும் இல்லை. நல்லவன் கடந்து போகிறான், அவன் நலம் கேட்க ஒருவனும் இல்லை. இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம். நீதிமான் மரித்து போகிறான், அதை நினைவில் வைக்க ஒருவனும் இல்லை. நல்லவன் கடந்து போகிறான், அவன் நலம் கேட்க ஒருவரும் இல்லை. நாணவான் அழிந்து போகிறான், அவன் நாணம் ஒன்றும் எடுபடவில்லை. நாணவான் அழிந்து போகிறான், அவன் நாணம் ஒன்றும் எடுபடவில்லை. கனவான் கடந்து போகிறான், அவன் கனம் ஒன்றும் எடுபடவில்லை. கனவான் கடந்து போகிறான், அவன் கனம் ஒன்றும் எடுபடவில்லை. இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம். நீதிமான் மரித்து போகிறான், அதை நினைவில் வைக்க ஒருவரும் இல்லை. நல்லவன் கடந்து போகிறான், அவன் நலம் கேட்க எத்தனை இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைங்க சத்தியத்துக்காக காத்திருக்காங்க தெரியுமா? யாராவது சத்தியத்தை பேச மாட்டாங்களான்னு சொல்லி எங்கேயும் போய் சத்தியம் கிடைக்கல. நான் இந்த இடத்துல நான் தான் பேசுகிறேன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் பேசுவார், கர்த்தர் பேசுவார். உங்களுடைய இதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுப்பார். நல்லவன் கடந்து போகிறான், நலங்கேக்க ஆள் இல்லை. ஒரு பணவான் சகையை எடுத்துக்கங்க, அவனுக்குள்ள பணங்கள் அவ்வளோ பணம் இருந்துச்சு சகைக்குள்ள. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவரோ என்று அறிய வகை தேடினான். பலவான் பயந்து போகிறான், அவன் பழம் ஒன்றும் எடுபடவில்லை. பலவான் பயந்து போகிறான், அவன் பலம் ஒன்றும் எடுபடவில்லை. தனவான் தணிந்து போகிறான், அவன் பணம் ஒன்றும் எடுபடவில்லை. இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம் சொல்லிட்டு 2 பேர் சபைக்கு ஜெபிக்க போனாங்க. ஒருவன் பரிசேயன், ஒரு ஆயக்காரன். பரிசேயன் போய் நான் அப்படி இப்படி எல்லாம் வார்த்தையில் சொல்லி நான் உபாசம் இருக்கிறேன், சண்டை சரி சுவரை தசமாவோட காணி கொடுக்குறேன், பெற்றவரை காண அப்படிலாம் சொல்ல. அந்த ஆயக்காரனை போல அல்லேலூயா, அந்த ஆயக்காரன் இல்லை. இதை அவன் சொல்லியிருக்கே கூடாது.
அதெல்லாம் செய்கிற ஆண்டவர்னு சொல்லியிருந்தா கூட அவரோட மனத்தில் அவனை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார், நீதிமான்னு சொல்லியிருப்பார். ஆனாலும் மற்றவங்களை குற்றப்படுத்தி அல்லேலூயா அந்த வாயக்காரனை போல நான் இல்லை என்னைக்கு சொன்னானோ அவன் சொன்னான், அவன் ஆண்டவரே நான் உன்னை நோக்கி அண்ணாந்து பார்க்க எனக்கு தகுதியில் தான் தன் மார்பலை அடித்து போனான், என்மேல் கிருபையாக இருக்கு சொன்னான். அல்லேலூயா. ஏழை ஒடுக்கப்படுகிறான் அவன் ஏழ்மை என்றும் அறிவதில்லையே, ஏழை ஒடுக்கப்படுகிறான் அவன் ஏழ்மை என்றும் அறிவதில்லையே, இயேசுவின் மறைவில் வாழ்பவன் என்றும் நிம்மதியாய் வாழ்ந்திடுவானே, இயேசுவின் மறைவில் வாழ்பவன் என்றும் நிம்மதியாய் வாழ்ந்திடுவானே. இது கிருபையின் காலம், இது இரட்சிப்பின் காலம், இது கிருபையின் காலம், இது இரட்சிப்பின் காலம். நீதிமான் மரித்து போகிறான் அவன் நினைவில் வைக்க ஒருவர். இதான் ஆண்டவர் சொன்னார். பூமியிலே நோக்கி பார்த்தாராம், ஒருவனும் நீதிமான் இல்லையே, யார்கிட்ட தான் என் பொறுப்பை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி. இங்கே அமர்ந்திருக்க நீங்கள் பாக்கியவான்கள். அநேக சத்தியம் கேட்டிருப்போம், ஆனால் என்னைக்கு இது மனக்கண்கள் ஒளி பெறுதோ அன்றைக்கி தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அந்த வார்த்தை வந்த உடனே உங்களுக்குள்ள ஒரு லைஃப்பில் வெளிச்சம் வரும் பார்த்துங்க. அதை எவனும் தடை பண்ண முடியாது, எவனும் தொட முடியாது. ஏன்னா அது அவருடைய சொத்து. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒருவனும் அது தலையில் மாற்ற முடியாது. அவர் வாழை நாயின் வாழை கோணலாக சுற்றிட்டாருன்னா அது எவனும் நிமித்த முடியாது. அதை நேராக்கணும் ஒருவனை கோணலாக்க முடியாது. ஏன்னா அந்த வார்த்தை என்னைக்கு நம்ம எதுக்கு தேவனை அறிஞ்சிக்கிறோம், நம்ம எங்கிட்டோ காட்டு ஒளிவு மரமாக இருந்தோம் நம்ம எல்லாருமே. அல்லேலூயா. காட்டு ஒளிவு மரம் போல் காட்டுக்குள்ளே நம்ம வருஷத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். காற்று அடிக்கும், மழை பெய்யும், தண்ணி அடிக்கும், வெயில் அடிக்கும், எல்லாம் காற்று வேண்டும். நம்ம மனமூல போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் சொன்னார், உன்னையே நான் காற்று ஒளிமத்திலிருந்து வெட்டி நல்ல ஒளிமத்தில் உன்னை இணைச்சிருக்கேன்றார். இயேசுனுடைய ரத்தத்தில் உன்னை இணைச்சிட்டேன், நீ நீதிமான்னு சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீதிமானுங்க அந்த வசனம் என்றைக்கு நம்மளுக்கு வருது, நான் நீதிமானுங்க என்றைக்கு முழு ஞானஸ்தானம் எடுத்து தேவனை அவர் சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டு எனக்காக பாடுகளின் பிரச்சனை சிலுவையில் சுமந்து தீர்த்து எனக்காக ரத்த சிந்தி தன் ஜீவனை கொடுத்து என் சாபங்களையும் பாவங்களையும் சிலுவையில் மன்னித்து அவர் இருக்கும்போது நான் நீதிமான்கள் சொல்கிறேன். அல்லேலூயா. எனக்காக எல்லாம் செய்து முடித்து இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? நான் வார்த்தை தான் எனக்கு, நான் மறிக்கும் வரைக்கும் வார்த்தை தான் எனக்கு. எந்த சூழ்நிலை தான் சரி எனக்கு வசனம் தான். அல்லேலூயா. ஆனால் அதான் ஒரு படத்தை பாடியிருக்கான், சிங்கக்குட்டியை தாழ்ச்சி பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடும் ஒரு நன்மையும் குறைய விடாது, அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலும் உன் கிருபை என்னை விட்டு விலகாது இருக்கட்டும். அல்லேலூயா. அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலும் கிருபை எனக்கு போதுமையா. அப்படி அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலும் கிருபை எனக்கு போதுமையா, கிருபை எனக்கு போதுமையா. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், உமை நம்பினோர்க்கு குறைவு இல்லையே. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து அப்படி வேட்டையாடுமா, ஆடி போய் ஒன்றும் கிடைக்காம பட்டினியாக கிடக்கும், ஒன்றும் கிடைக்கல. ஆனால் தேவன் பிள்ளைகள் ஒருபோதும் 40 வருஷம் மன்னாவை கொடுத்த தேவன், தூதரில் ஒன்று மன்னாவை கொடுத்த தேவன் எப்படிங்க நம்மளை கைவிடுவார்? நம்ம பிள்ளைங்க 10 பிள்ளைங்க கூட இருக்கட்டுங்க, ஒரு பிள்ளைக்கு அன்னத்தில் குறைவு இல்லாமல் அண்ணா சாப்பாடு போடுங்க. அல்லேலூயா. என் தாயிங்க இப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அன்னமிட்ட கை. ஏன்னா 10 பிள்ளைங்க தான் தாயால் 10 பிள்ளைங்க பகிர்ந்து சாப்பாடு கொடுப்பா, 2 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க சாப்பாடு கொடுப்பா, கொடுத்து தான் தாய் பேரை சாப்பிடும். அல்லேலூயா. அதாங்க தாய்மை. அப்போ உங்களையும் என்னையும் படைத்தவர் தகப்பனாக இருக்கிறாரு, மணவாளனாக இருக்கிறாரு. நம்ம மணவாட்டியர் எப்படி நம்ம கைவிடுவார்? விடைய மாட்டார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், உமை நம்பினோர்க்கு குறைவு இல்லையே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், உமை நம்பினோர்க்கு குறைவு இல்லையே. தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை. தாய் மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன், தந்தை வெறுத்தாலும் வெறுக்க மாட்டேன், என் உள்ளங்கையிலே என்னை வரைந்தீரே. அல்லேலூயா. அந்த பாட்டு பாடி ரொம்ப நாள் ஆச்சு, கிராமத்தில் பாடினது. 15 வருஷம் கழிச்சு இன்றைக்கி பாடுறேன். நான் அடுத்த ரெண்டில் ஆயிரும் இன்னும் உள்ள அந்த வார்த்தை வந்துச்சுல. இப்போ என்ன சொன்னால், எந்த சூழ்நிலையில் நம்ம இன்றைக்கி வறுமை சூழ்நிலைகள் இன்றைக்கி பற்றாக்குறை நினைக்கிறோமோ அந்த இடத்த வறுமைன்ற இடத்துக்கு மேலே முழு ஆசீர்வாதம் வச்சு பாருங்களேன், உங்கள் கண்ணை பாருங்களேன். இல்லை பேங்கில் இன்றைக்கி அங்கே கூட்டில் எதுவுமே இல்லை, சிறப்படுத்திருக்கா விடுங்க, 10 லட்ச ரூபா கிடைக்கல போதாது நம்மளுக்கு, அப்படி சொல்லி பாருங்களேன். அந்த வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையாகும். 10 லட்ச ரூபா கிடக்குங்க, இதை வச்சு சமாளிச்சுக்கலாங்க, இன்னும் ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா போதும், அப்படி சொல்லி பாருங்களேன். சொல்லும்போது பணத்துக்கே ரோசம் வந்துருங்க. அந்த பணத்துக்கு ரோசம் வந்துருந்தான் நீதிமான் எப்படி செழிப்பானா?
பணத்தை போல சிரிப்பான். அல்லேலூயா. அந்த பணத்தை நீங்கள் பேசி பாருங்கள், நீதிமான் பணத்தை போல சிரிப்பான். அப்போ செழிப்பு வந்துடும். நான் தான் இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் பார்க்குறேன். எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி சொல்லலாம், எங்கள் ஒரு ரூபா கூட போயிட எப்படி தைரியமாக போகிறீங்க? நானாமல் போகிறேன், எனக்குள்ளே அவர் கூட்டு போகிறாரு, நான் ஏன் சார் கவலைப்படணும்? எப்படி எனக்குள்ளே இருக்கிற அவர் கூட்டு போகிறார், எனக்கு நடக்க வைக்கிறாரு, கூட்டு போகிறார், நான் ஏன் கவலைப்படணும்? அந்த காலங்கள்லாம் மாறி இன்றைக்கி தேவன் வேறு இடத்துல வச்சுருக்கு. இல்லையா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த ஆராதனையில் ஆசிரியர் நன்றி செலுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இப்போ வரைக்கும் ஆராதனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனிமேல் செய்திக்கு போக போகிறோம். சரிங்களா? இது ஒரு சமாதானமாக இருக்குது எனக்கு. இன்றைக்கி வந்து நல்ல நம்ம ஆராதனை பண்ணுறது, வசனங்களை கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பாராக. கம்யூனிட்டி சர்வீஸ் இருக்குது. சரி, வாசிப்போம். பைபிள் எடுத்துக்கோங்க எல்லாருமே. சங்கீதம் 11 எடுப்போம். சங்கீதம் 11.